திரு வில்லரசன் அவர்களின் சென்னியின் வாழ் பகுதி 6. அங்கேற்கண்ணி வேந்தர் அவளை திரும்பி பார்த்ததும் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு வரலாமா என்று வினவினாள். அவளை பார்த்த பாண்டிய வேந்தர் தன் மகளுக்கு நாட்டின் மீதும் மூவேந்தர் கூட்டுப்படை ஒப்பந்தத்தின் மீதும் அக்கறை இருப்பதாக தாமாக கருதி கொண்டு முறுவலுடன் சரி வா என்று அழைத்தார். குனிந்த தலையுடன் அவள் அதில் முளைத்த கள்ள முறுவலுடனும் அவரை பின்தொடர்ந்தாள். கொற்றவன் பொலிவுடன் காணப்பட்டான். புத்தாடை, எண்ணெய் போட்டு வாரிய தலை, நறுமணம் கமழும் வாசனை திரவியங்கள், சந்தனப்பொடி, ஜவ்வாது பொடி போன்ற ஒப்பனைகளுடன் காணப்படும். அவன் ஒரு மேஜையில் தனித்து அமர்ந்திருந்தான். அவ்விடம் ஒரு அவை போன்ற அமைப்பில் இருந்தது. ஆனால் பெரிதாக இல்லை. நடுவே ஒரு பெரும் மேஜையும் அதை சுற்றி நாற்காலிகள் பலவும் இருந்தன. அதில் ஒரு நாற்காலியில்தான் கொற்றவன் அமர்ந்திருந்தான். அந்த அறையின் 4 புறங்களிலும் 4 பெரும் கதவுகள் இருந்தன. நேர்த்தியான கலை வடிவத்தில் மீன்கள் பல அவற்றில் செதுக்கப்பட்டிருந்தன. காத்திருந்து கண்கள் பூத்து போனதால் சுற்றுமுற்றுமா ஆராய்ந்த கொற்றவன் மேலே பார்த்தான். அங்கு விட்டத்தில் அவன் தனைக்கு மேலே நேரே பெரிய விளக்கு கூடு ஒன்று தொங்கிக் கொண்டு இருந்தது. பல அடுக்குகள் கொண்டு வட்டமாக இருக்கும் அதனுடைய பெரிய வட்டம் தொடங்கி அடுத்தடுத்த வட்டங்கள் என சுருங்கிக் கொண்டே வந்தன. அவற்றில் எல்லாவற்றிலுமே விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அந்த விளக்குகள் அனைத்தும் மீன் வடிவில் இருந்தன. அதை பார்த்து பார்வையை கீழே இறக்கிய கொற்றவன் தனது இடைக்கச்சையில் உள்ள கையை நுழைத்து மடல் ஒன்றை வெளியில் எடுத்தான். பாயும் புலியின் உருவம் கொண்ட வேலைப்பாடுகளுடன் காணப்படும் அந்த தங்கமடல் விளக்கின் ஒளியில் மினுமினுத்தது. அவன் அதை பார்த்து கொண்டிருக்கும் நேரம் அந்த அறையின் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டு அந்த பக்கமாக திரும்பினான். திறந்த கதவுகளின் வழியே மோகூர் பழையன் நுழைந்தான். பழையனை கண்டதும் கொற்றவன் மடலை கச்சையில் முன்பு போல் பத்திரப்படுத்திவிட்டு எழுந்து நிற்க, பழையனோ கொற்றவனை மேலும் கீழும் ஏறிட்டு தூதுவர் ஆளே மாறிவிட்டாரே என்றான். அதற்குள் மாறிவிட்டீர்கள் என்றான் கொற்றவன். நன்று, பசியாறினீரா? ஆயிற்று. அருமையான உணவு என்றான் கொற்றவன். நன்று, வாருங்கள் என பழையன் வாயிலை நோக்கி கரங்களை நீட்டினான். பழையன் பார்க்கும் பார்வையே மிகவும் குத்தலாக இருந்தது. அதன்பின் கொற்றவன் அவனுடன் புறப்பட்டான். சிறிது நேரத்திற்கெல்லாம் அவனை வேறொரு அறைக்கு அழைத்து வந்திருந்தான் பழையன். வாயிற்காவலன் கதவை திறந்துவிட அதன் வழியே நுழையும் கொற்றவனை அங்கேற்கண்ணிதான் முதலில் பார்த்தாள். பார்த்ததுமே அவளுக்கு மனம் ஏதோ செய்தது. பழையனுடன் அறைக்குள் நுழைந்த கொற்றவன் அந்த அறையினுள் இளவரசி அங்கேற்கண்ணி, பாண்டிய வேந்தர், சேரவேந்தர், சேர இளவல், வஞ்சிப்பொறையன், பிட்டம் கொற்றர், பாண்டிய நாட்டின் அமைச்சர் என பலரும் அமர்ந்திருப்பதை பார்த்தான். அறையின் கதவுகள் மூடப்பட்டன. இவனை அழைத்து வந்து நிறுத்திவிட்டு பழையன் தன் இடுக்கைக்கு சென்று அமர கொற்றவன் அனைவரையும் கரம் கூப்பி தலைப்பணிந்து வணங்கினான். அமரவும் என்றார் பாண்டிய வேந்தர். வேண்டாம் அரசே, தங்கள் அனைவரின் முன் நான் அமர்வதா என்றான் பணிவுடன். தரையை பார்த்து கொண்டிருந்த கொற்றவன் இப்படி சொல்லவும், இளம்பெரும் சென்னியின் தூதுவரே அமரவும் என்றார் பாண்டிய வேந்தர். சோழ தூதுவராக வந்ததால் நீ மதிப்பிற்கு உரியவன், அமரலாம் என்று பாண்டியன் கூறாமல் கூறவே அதை புரிந்து கொண்டு உத்தரவு வேந்தே என்று கொற்றவன் தனக்கு முன் போடப்பட்டிருந்த தங்க வேலைப்பாடுகளை கொண்ட மரநாற்காலியில் பணிவுடன் அமர்ந்தான். பசியும் பயணக்களைப்பும் நீங்கினீரா சோழ தூதுவரே என்று கேட்டார் சேரர். சேரவேந்தர் கொடுத்த வினா ஏளனத்தின் உச்சமாக இருந்தது. அதற்கு நீங்காத முறுவலுடன் ஆயிற்று அரசே என்றான் கொற்றவன். அதை விரும்பாதவராக முகத்தை திருப்பிக் கொண்டார் சேரர். கொற்றவன் அதை பொருட்படுத்தாமல் பாண்டியரை பார்த்தான். பாண்டியரே, நீங்கள் ஆயிற்று, சோழர் ஆயிற்று, என்னவென்று விசாரியுங்கள் என்றார் சேரவேந்தர். பாண்டியர் சென்னியரின் தூது செய்தி என்னவோ என்று வினவினார். கொற்றவன் தன் கச்சையில் இருந்த மடலை வெளியில் எடுத்தான். அனைவரும் அவனையும் அவனுடைய கைகளில் இருக்கும் மடலையும் பார்த்தனர். ஆனால் அங்கேற்கண்ணி மட்டும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். மடலை வெளியே எடுத்த கொற்றவன் எழுந்து நின்று பணிவுடன் வேந்தரை நோக்கி நீட்டினான். சட்டென்று எழுந்த அங்கேற்கண்ணி அவனிடமிருந்து அதை பெற்று தந்தையிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தாள். அப்பொழுதும் அவள் கொற்றவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அமரவும் என கொற்றவனுக்கு பணித்துவிட்டு மடலை பார்த்தார் வேந்தர். அடைப்பு கருவியாக இருந்த சோழரின் புலிச்சின்னத்தை நகர்த்தி மடலுக்குள் இருந்த ஓலையை வெளியில் எடுத்தார். தென்னகத்திலேயே மிகவும் விலை மிகுந்த தூது ஓலை அது.
பிறகு சுருண்டு கிடந்த அந்த ஓலையை பிரித்து பார்த்தார் கயல் கொண்டவர். பாண்டியருக்கும் சேரருக்கும் சென்னி எழுதுவது நம் மூவேந்தர்களுக்குள்ளும் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை களைய சோழம் விரும்புகிறது. நமது மோதலில் தமிழ் நிலத்திற்கு மிகவும் அவசியமான மூவேந்தர் கூட்டுப்படை கலைத்தது எனக்கு மன நெருடலை உண்டாக்கியிருக்கிறது. அதனால் நாம் மூவரும் உடன்படிக்கை வருவது நமக்கும் நமது கண்களான தமிழ் மக்களுக்கும் மண்ணுக்கும் நன்மை பயக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக நம்புகின்றேன். முறிந்து போன நமது ஒப்பந்தத்தை புதுப்பிக்க விருப்பப்படுகிறேன். நண்பர் சேரரும் மதுரையில் இருப்பதை செவிப்பட்டேன். தாங்கள் இருவரும் சேர்ந்து புது ஒப்பந்தத்தினை உருவாக்கி என் தூதுவனான கொற்றனிடம் வழங்கவும். அந்த ஒப்பந்த விதிகளை காண நான் ஆவலாக காத்திருக்கின்றேன் என்று அந்த பெரும் சுருள் ஓலையில் எழுதியிருந்தது. ஓலையை படித்து முடித்த பாண்டியவேந்தர் முகத்தில் யோசனையை சுமந்தபடியே சேரரிடம் அதை கொடுத்தார். அவர் அதை பெற்று வாசிக்கும் நேரம் பாண்டியர் அதே யோசனையுடன் கொற்றவனை பார்த்தார். அவன் அதே முறுவலும் பணிவும் கலந்த உடல் மொழியுடன் அமர்ந்திருந்தான். சோழரும் சோழரின் தூதை வாசித்து முடித்திருந்தார். மடலை சுருட்டிய சேரர் தானும் கொற்றவனை பார்த்தார். சோழர் நட்பை விரும்புகின்றார் அல்லவா என்று வினவிய கயல் கொண்ட பாண்டியர், நான் அனுப்பிய திருமண தேர்வு மடல் சோழரை அடைந்திருக்கும் அல்லவா? அவரும் மதுரை வந்தடைந்திருந்தால் மூவேந்தர்களும் ஒன்றாக அமர்ந்து பேசி ஒப்பந்தத்தை புதுப்பித்திருக்கலாமே என்று கேட்டார். மன்னிக்கவும் அரசே, நான் கோழியூரில் இருந்தவரை தாங்கள் அனுப்பிய அழைப்பு எதுவும் அங்கு வந்ததாக தெரியவில்லை. ஒரு சமயம் நான் புறப்பட்ட பின் தங்களின் அழைப்பு எங்கள் சோழ அரசரை அடைந்திருக்கலாம். தன் தூதின் பதிலை எதிர்பார்த்து அவர் உறையூரில் காத்திருக்க வாய்ப்புள்ளது. நாங்கள் கூறவிருக்கும் பதில் மடலில்தான் அடுத்த கட்ட உறவே இருக்கின்றது என்று சென்னி கூறாமல் கூறுகிறார் போலும் என்றார் சேரவேந்தர். சோழரின் மன இரக்கம் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதை பற்றி தாங்கள் என்ன கருதுகிறீர்கள் நண்பரே என்று சேரனை பார்த்து கேட்டார் பாண்டியவேந்தர். எப்படியோ இது நாள் வரை குதிரை கொம்பாக இருந்த சோழர் இப்பொழுது நமது நட்பை கோருவது நல்லதாகத்தான் படுகிறது. ஆனால் நாம் நமது விதிகளை எந்த விதத்திலும் தயக்கமின்றி அவசியம் குறிப்பிட்டு விட வேண்டும். முக்கியமாக படையின் பராமரிப்பு செலவுகள் சம உரிமை, நம் வீரர்களுக்கான முதல் தர ஆயுதங்கள் போன்ற அனைத்தும் இந்த முறை ஒப்பந்தத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் என்றார் வில் கொண்ட சேரர். பாண்டியருக்கும் சேரர் பேச்சை ஆமோதிப்பதாக தலையை அசைத்தார். எங்கள் தரப்பு விதிகள் விரைவில் வழங்கப்படும். தூதுவர் அதுவரை இங்கேயே தங்கலாம். என் மகளின் திருமண தேர்வு விழா நடந்து வருகின்றது. தூதுவர் கண்டுகளிக்கலாம் என்றார் கயல் கொண்டவர். மகிழ்ச்சி அரசே என்றார் கொற்றவன். பாண்டிய இளவரசியோ கொற்றவனின் மீதிருக்கும் பார்வையை அகற்றாமல் அமர்ந்திருந்தாள். அதன் பின் கொற்றவனுக்கு உத்தரவு கொடுத்துவிட்டு அங்கிருந்தவர்கள் ஆலோசனையில் இறங்கினர். இதற்கு பிறகு அங்கு தனக்கு வேலையில்லை என்பதை உணர்ந்து கொண்ட அங்கேற்கண்ணி தானும் ஆலோசனையில் கவனம் செலுத்துவதாக நடித்தாள். பிறகு சாக்குப்போக்கு சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டவள் கொற்றவனின் நினைப்புடனேயே தன் அறையை நோக்கி நடந்தாள். அங்கேற்கண்ணி தன் அறையை அடைந்ததும் அறைக்குள் கொற்றவன் இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டு விட்டாள். தன் அறைக்குள் நுழைந்த பாண்டிய இளவரசி அங்கேற்கண்ணி அதற்குள் கொற்றவன் இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டு கூச்சமும் நாணமும் மேலெழுந்து அவளை மூழ்கடிக்க வேறு பக்கம் பார்த்து, தாங்கள் என் அறையில் என்றாள். கொற்றவனோ, ஐயோ தேவி, மன்னிக்கவும் மன்னிக்கவும், தவறு நடந்து விட்டது என்றான் பரபரப்புடன். அவள் அவனை திரும்பி பார்த்தாள். இங்கு அனைத்து இடங்களும் ஒன்றை போலே ஒன்று இருப்பதால் எனது தங்குமறை என்று எண்ணி தவறுதலாக தங்கள் அறைக்குள் நுழைந்து விட்டேன். என்னை பொறுப்பாக அழைத்து வந்த வீரர்கள் இப்பொழுது பொறுப்பில்லாமல் எங்கேயோ வரைந்து விட்டார்கள். அதுதான் வழி தவறி நான் இங்கு வந்ததற்கான காரணம். என்னை தவறாக நினைக்க வேண்டாம் என பதறிய கொற்றவன் கண்மண் தெரியாமல் நகர்ந்து அருகே இருந்த மேஜையில் தன் வலது காலை இடித்து கொண்டான். தாயே என அவன் வலியில் முகம் சுளிக்க அதை கண்டு அங்கேற்கண்ணிக்கு உதட்டை மீறா சிரிப்பு வந்தது. இருப்பினும் ஒரு பாவனை கூட காட்டாமல் அடக்கி கொண்டு மென்று விழுங்கினாள். முகம் சுளித்து அடிபட்ட இடத்தை தேய்த்து கொண்டே, நான் வெளியேறி விடுகிறேன் தேவி. இதை கயல் கொண்ட வேந்தரிடம் மட்டும் கூறிவிடாதீர்கள். பிறகு என்னால் என் சோழ நாட்டிற்கும் சோழ மாவேந்தருக்கும் களங்கம் ஏற்பட்டுவிடும் என்றபடியே அரைவாயிலை நோக்கி வந்தான் கொற்றவன்.
பாண்டிய இளவரசி அவனுக்கு பாதை கொடுக்க வாயிடமிருந்து விலகினாள். அதனால் இருவரும் சற்று நெருக்கமாக கடந்து செல்ல நேரிட்டது. கொற்றவன் அறையிலிருந்து வெளியேறி பின்னர் நின்று அறைக்குள் இருக்கும் அவளை திரும்பி பார்த்தான். தேவி தரையை பார்த்து கொண்டிருந்த பாண்டிய இளவரசி அவனை நிமிர்ந்து நோக்கினாள். அவள் விழிகள் கேள்வி சாயலை கொண்டிருந்தது. அந்த மன்னிப்பு, அவன் கேட்கும் துணி பாண்டிய இளவரசிக்கு சிரிப்பை வரவழைத்தது. இப்பொழுதும் உள்ளுக்குள்ளே சிரித்தாள். பெண்கள் சிரித்தால் அழகாக இருக்கும். ஆனால் அது பிறரை ஈர்க்கும் கருவி என்பதால் பெரும்பாலும் அதை மறைத்து விடுவார்கள். அப்படித்தான் அங்கேற்கண்ணியும் எத்தனை முறை சிரிப்பு வந்தாலும் ஒரு சொட்டு கூட சிந்தாமல் இருந்தாள். பிறகு மன்னித்து விட்டேன் என்றாள். அதை கேட்ட கொற்றவன் ஏதோ பெரிதாக சாதித்து விட்டது போல முகத்தை மலர்ந்து நல்லது நல்லது, நன்றி தேவி, கோடி நன்றி என்றான். அவனது கலகலப்பான செயலால் ஈர்க்கப்பட்டு அங்கேற்கண்ணியின் முகம் சிவக்கத் தொடங்கியது. எங்கு அவள் முன் தனது முத்து புன்சிரிப்பை கொட்டிவிடுவோமோ என்று அஞ்சிய அவள் கதவை அடைக்க முயன்றாள். அப்பொழுது தேவி, ஒரு நொடி என்று அழைத்தான் கொற்றவன். அவள் மூடியாமலும் மூடிப்பட்டும் இருக்கும் கதவுகளுக்கு இடையே தென்படும் கொற்றவனை கேள்விக்குறியுடன் பார்த்தாள். பிறகு என்ன உதவி, தங்கள் அரைவரை துணையாக வர வேண்டுமோ என்று தன்னிலும் நகைச்சுவை செய்ய முடியும் என்பதை வெளிக்காட்டினாள் அவள். அதுவல்ல என்றான் கொற்றவன். இருபுறமும் யாரேனும் வருகிறார்களா என்று பார்த்தான். பிறகு அவளைக் கண்டு மெல்லிய குரலில், எனக்கு உங்களிடமிருந்து ஒரு உதவி தேவைப்படுகிறது. அதனுள்ளே மூவேந்தர்களின் ஒற்றுமை, தமிழ் மக்களின் தலையெழுத்து ஆகியவை அடங்கியுள்ளன. இது தொடர்பாக தங்களை நான் ஆள் நடமாட்டமற்ற வேறொரு இடத்தில் சந்தித்து நிறைய பேச வேண்டும். கதிரவன் மறைந்தவுடன் என் கோரிக்கையை கேட்க மனம் இறங்குங்கள். எங்கே சந்திப்பது என்பதை தாங்களே முடிவு செய்யுங்கள். வருகின்றேன். யாரோ வருவது போல் இருக்கிறது என்று அவசர அவசரமாக கூறிவிட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான் கொற்றவன். அவன் அகன்ற பின்னும் அங்கேயே பார்வையை நிலைத்து விட்டிருந்த அங்கேற்கண்ணியின் முகம் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் சூடிக்கொண்டது. அதையடுத்து சிறு முறுவலுடன் கதவை அடைந்தாள் அவள். கொற்றவன் அவள் அறையிலிருந்து வெளியே வந்து பிறகு இளவரசியுடன் பேசியது என அனைத்தையும் மிக அருகிலேயே மறைந்திருந்து கேட்ட பிறை கொதித்து போயிருந்தாள். இவளுக்கு எத்தனை ஆண்கள் போட்டி போடுவது? எனக்கென்று இவர் மட்டும்தான் இருக்கின்றார். இவரையும் நான் விடப்போவதில்லை. அடியே அங்கேற்கண்ணி, என் வழியில் நீ அதிகம் குறுக்கிடுகிறாய். உன்னை பார்த்து கொள்ளுகின்றேன் என்று மனதிற்குள் பொறுமிய பிறை அங்கிருந்து அகன்று விட்டாள். கொற்றவன் முன்பு கூறியதைப் போலவே அன்று முழுவதும் அங்கேற்கண்ணி மனதில் போட்டு மென்று வந்தாள். படுக்கையில் படுத்து விட்டதை பார்த்து எழுந்து அமர்ந்து உடைமாற்றும் போது, நீர் அருந்தும் போது, பல்லாங்குழி விளையாடும் போது என கொற்றவனையும் அவன் தன்னை ரகசியமாக சந்திக்க விரும்பியதும் மீண்டும் மீண்டும் எண்ணினாள். ஒரு சமயம் முன்பின் அறிவும் இல்லாதவர் சோழ தூதுவர் அவரை ரகசியமாக சந்திப்பதா என நினைத்தாள். மற்றொரு சமயம் மூவேந்தரின் ஒற்றுமை, தமிழ் மக்களின் நலன் என்றெல்லாம் சொல்லுகிறார், என்னவாக இருக்கும் என எண்ணினாள். மெல்ல மெல்ல மனநிலை மாற்றமடைந்து நீண்ட நேரம் சந்திக்கப் போவதில்லை எனும் மனநிலைக்கு வந்தாள். அதன் பின் சரசரவென்று என்னதான் என்று கேட்போமே அவன் பக்கம் மனம் சாய்ந்தது. அப்படியே அன்ற மாலையும் வந்தது. தன் அறையில் இருந்து நிலையோன் மெல்ல மறையும் காட்சியை பார்த்த அவள் இப்போது தான் என்ன செய்வது என்று இருதலை கொள்ளி எறும்பாக விழித்தாள். கொற்றவன் தன் அறைக்கதவை திறந்தான். வெளியே பழிப்பெண்கள் சிலர் நின்றிருந்தனர். அவர்கள் கைகளில் விளக்கேறிய உபயோகிக்கும் மீன் எண்ணெய் கிண்ணங்களும் திரிப்பெட்டிகளும் இருந்தன. அவர்கள் வழக்கமாக விளக்கேற்றும் பெண்கள் என்பதை அறிந்து கொண்ட கொற்றவன் முறுவலுடன் வாருங்கள் என்றான். அவர்கள் உள்ளே நுழைந்து அறைக்குள் இருந்த விளக்குகளில் திரிகளை கிடத்தி எண்ணெயை நிரப்பி பற்ற வைத்துவிட்டு புறப்பட நகர்ந்தார்கள். அப்பொழுது அவர்களில் ஒருத்தி கொற்றவனை நெருங்கி வந்து, என்னுடன் வாருங்கள் என்றாள். முதலில் அவளை கண்டு கொற்றவன் தயங்கினான். அதன்பின் இது யாருடைய ஏற்பாடாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொண்டான். அதையடுத்து அழைப்பிற்காக காத்திருக்கும் அவன் தாமதிக்காமல் உடனே அவளை பின்தொடர்ந்தான். அது அரண்மனையின் விளக்கேற்றும் மாலை நேரம் என்பதால் பெரும்பாலான இடங்கள் இருண்டுதான் இருந்தன. அந்த பணிப்பெண்ணும் கொற்றவனும் அந்த இருளை உபயோகித்து கொண்டனர். அப்படியே நடந்து சென்று அரண்மனைக்கு உள்ளேயே ஒரு முற்றத்தை அடைந்தனர். அங்கு விளக்கொளிப்பட்டு மின்னும் தேவதை போல் காத்திருந்தாள் பாண்டிய இளவரசி அங்கேற்கண்ணி. அவளை கண்டதும் கொற்றவன் கரம் கூப்பி வணங்கினான். பாண்டிய இளவரசி பணிப்பெண்ணை அங்கிருந்து புறப்படும்படி கர்ணசேவிக்கு மூலம் தெரிவிக்க அவள் அகன்றாள். பிறகு எதிரே நிற்கும் கொற்றவனை பார்த்தாள்.
என்னதான் துணிவுடன் இருப்பது போல் நடிக்கும் என்றாலும் அவளுக்குள் கூச்சம் படபடப்பும் அதிக அளவில் இருந்தது. நன்றி தேவி, எங்கு தங்களை அழைக்காமல் போய்விடுவீர்களோ என்று வருந்தேன். கூப்பிய கரங்களை இறக்கிவிட்டு சொல்ல அதை பொருட்படுத்தாதது போல என்ன செய்தி என்று வார்த்தையால் வெட்டுவது போல் வினவினாள் அவள். நான் முன்னமே கூறியதுதான் தேவி, நம் மூவேந்தர் கூட்டுப்படை மீண்டும் உருவாக்க சோழவேந்தர் விரும்புகிறார். அது எங்கு நடக்காமல் போய்விடுமோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது. அதுதான் ஒப்பந்தத்தை புதுப்பிக்கப் போகிறோமே என்றாள் அங்கேற்கண்ணி. ஓரிரு வார்த்தைகள் பேசியவள் கூச்சம் மேலெழ திரும்பி நின்று கொண்டாள். அதில்தான் சிறு தடங்கள் ஏற்பட்டு விடுமோ என. அப்படி என்ன தடங்கள்? மரியாதைக்குரிய தங்களின் தந்தையும் சேரவேந்தரும் புது விதிகளை இயற்ற இருக்கிறார்கள். இந்த நேரம் ஏற்றத் தொடங்கியும் இருப்பார்கள். அதில் அவர்கள் ஒன்றை மாற்றினால் ஏற்றினால் மீண்டும் வேந்தர்களுக்குள் புகைச்சல் பூசல் உண்டாகிவிடுமே தேவி. திரும்பி நின்றிருந்த இளவரசி அது என்ன என்பது போல் கொற்றவனை நோக்கினாள். அவள் பார்வையை புரிந்து கொண்ட கொற்றவன், அந்த விதி மூவேந்தரின் படைமை தலைவிப்பதை தொடராது என்று கூறிவிட்டு பெருமூச்சுடன் தலையை குனிந்து கொண்டான். தலைமையா? விளக்கமாகச் சொல் என்பது போல் வினவினாள் அங்கேற்கண்ணி. ஆம் தேவி, முறிந்து போன ஒப்பந்தம் இதுவரை ஏற்றப்படாமல் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் இந்த தலைமை பதவிதான். சோழர் தலைமையா, சேரர் தலைமையா, பாண்டியர் தலைமையா என எப்பொழுதும் கூட்டுப்படையில் குளறுபடிகள் எழுந்த வண்ணமே இருக்கும். மூவேந்தர்களும் தங்கள் தலைமையே தகுதியுடையது சிறந்தது என எண்ணுவார்கள். எங்கள் சோழ மாவேந்தர் இளம்பெரும் சென்னியாரும் படையின் தலைமை பதவியை கைவிட தயாராக இல்லை. இந்த நிலையில் படையின் தலைமை குறித்து இரு வேந்தர்களின் சட்டம் இயற்றினால் சோழவேந்தர் முரண்படுவார். அது நல்லதல்ல தேவி. நீங்கள்தான் இதற்கு ஒரு தீர்வு தர வேண்டும். கொற்றவன் உரைத்த அனைத்தையும் கேட்ட பாண்டிய இளவரசி, நான் தீர்வு தருவதா? எப்படி என்று புரியாமல் வினவினாள். ஆம் தேவி, தங்களால் தான் தங்கள் தந்தையாரிடம் நல்ல விதமாக பேசி இந்த தலைமை பதவிக்கான விதியை மாற்றியமைக்க வேண்டும். எது? என் தந்தையிடம் சோழருக்காக நான் பரிந்து பேசுவதா? சற்று கடினம்தான் தேவி, கடினம்தான். 2 வேந்தர்களுக்கு எங்கள் சோழவேந்தரிடம் எவ்வளவு மன்றாடினேன் தெரியுமா? ஆனால் அவர்கள் எங்கள் மன்னர் பிடியை தளரவிட மாட்டேன் என்று அடம் பிடிக்கின்றார். இப்படி ஆளாளுக்கு முரண்டு பிடித்தால் என்னதான் செய்வது தேவி? தான் கூறினால் என் தந்தை கேட்பார் என்று நீங்கள் எப்படி அனுமதித்தீர்கள்? எப்படி அனுமானம் பண்ணினீர்கள்? ஒருவேளை அவர் என் பேச்சை கேட்கவில்லை என்றால்? நிச்சயம் கேட்பார் தேவி. எப்படி எவ்வளவு உறுதியாக சொல்லுகிறீர்? சிறியதாக முதுவளித்த கொற்றவன், தேவி, தங்கள் பாண்டியவேந்தரின் ஒரே மகள். தங்களை சிறந்த அரசகுமாரனுக்கு மனமுடித்து கொடுக்க இத்தனை பேரும் திருமணத் தேர்வு விழாவை நடத்துகின்றார்கள். கயல் கொண்டவர். இதிலிருந்தே தெரிகின்றதே தாங்கள் வேந்தருக்கு எத்தனை செல்லம் என்பது என்றான். கொற்றவனின் சாமர்த்தியமான பதில் அங்கேற்கண்ணியை கவர்ந்தது. சோழ தூதுவர் புத்தி உடையவர்தான், ஆனால் நல்வினை கொண்டவரா என்பதுதான் தெரியவில்லை என்றாள். அதை கேட்டதும் முகத்தை மாற்றிய கொற்றவன், ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று வினவினான். ஒப்பந்த விடயத்தில் என் அறிவுரை தந்தை கேட்பார், ஆனால் சேரவேந்தர் கேட்பாரா? தங்களின் எதிர்பார்ப்பு விளிம்பை அடைந்து ஆடும் முட்டை போன்றது. விழலாம், விழாமலும் போகலாம். அதை விழாமல் தங்கள் கை காக்கும் என்று நான் நம்புகின்றேன். இது நம் தமிழ் நிலமும் மக்கள் நலமும் சார்ந்தது. வடக்கே நந்தர்கள், கலிங்கர்கள், மௌரியர்கள் என பெரும் பேரரசுகள் நம் மீது கண்கொத்தி பாம்பாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் கட்டுப்பாட்டை அவசியமானதாகத்தான் தோன்றுகின்றது. நான் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற முயல்கின்றேன். தான் ஒரு இளவரசி என்பதையும் தனக்கும் அனைத்தும் தெரியும் என்பதையும் அவள் தன் வார்த்தை ஆடலில் காட்டினாள். அதற்கு நன்றி தேவி என்று வணங்கினான் கொற்றவன். அதன்பின் அங்கேற்கண்ணி கர ஓசை கொடுத்து பணிப்பெண்களை அழைத்தாள். கொற்றவன் தன் அறையை நோக்கி அழைத்துச் செல்லப்பட்டான். அந்த முற்றத்தில் இருந்து முதலில் கொற்றவன், அதன்பின் அங்கேற்கண்ணி என இருவரும் வெளியேறுவதை தொலைவிலிருந்து பார்த்த பிறை முணுமுணுத்தபடியே விரல்களை பிசைந்து நசுங்கிய விரல் எலும்புகளை உடைத்து அங்கேற்கண்ணியை சபித்தாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.